தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பெலவானே பெலன் தருபவரே, பெலவினன் என்னையுமே பெலன் தந்து காப்பாயே, பெலவினன் என்னையுமே பெலன் தந்து காப்பாயே. பெலவானே பெலன் தருபவரே, பெலவினன் என்னையுமே பெலத்தந்து காப்பாயே. அப்பா பிதாவே, 3 மணி சிலுவையை நினைக்கிறோம் அப்பா. 3 மணிக்கு சிலுவையில் உயிர் விட்டீங்க. எல்லாம் நிறைவேறின நேரம். இயேசுவுடைய இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கின நேரம். இயேசுவின் இரத்தம் என் மேலே, என் குடும்பம் மேலே, பிள்ளைகள் மேலே இறங்கி வருகின்ற நேரம். எனக்காக நீர் மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன் அப்பா. 3 மணிக்கு சப்பானி எழுந்தான். 3 மணி ஜெப வேளை நேரம். என் வாழ்க்கையில் சப்பானியாக இருக்கின்ற பகுதி எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. 3 மணி என் மீட்பின் மணி. 3 மணி என் ஜெயத்தின் மணி. தடையின்றி ஆசீர்வாதம் வருகின்ற நேரம். அப்பா பிதாவே, இயேசு இரட்சகரே, தூயாவியானவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதித்து ஆராதித்து அன்பு செய்கிறோம். என்னை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது இரக்கத்தில் என்றும் நம்பிக்கை வைக்கிறேன். என் அன்பின் மூவர் இறைவா, ஏனெனில் வாழும் சர்வ வல்லவரே, உம்மை போற்றி புகழ்கிறேன். நிலையான அன்பும் அருள் வரங்களும் நிறைந்த தூயவரே, உலகில் முக்கிய தேவைகளுக்காக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அனைத்து குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. குடும்பங்களிலே பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இந்த காலகட்டங்களில் நடக்கின்ற போராட்டங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. பெற்றோர் பிள்ளைகளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. ஆனாலும் குடும்பங்களிலே அமைதி இல்லாத நேரங்களிலே அவர்கள் பரிதவித்து கொண்டிருக்கின்ற நேரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப சமாதானத்திற்காக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள தனித்தனி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமப்பா. யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டுதல் செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைக்கிறேன் ஆண்டவரே. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே வாக்குவாதங்கள், போராட்டங்கள். பிள்ளைகள் தன் இஷ்டம் போல வாழ்க்கையை தேடிக்கொள்கிறார்கள். அது பெற்றோர்களுக்கு மிகுந்த வேதனையும் பாரத்தையும் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பெற்றோர்களை, பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு மன அமைதியை கொடுங்கப்பா. எங்கள் அன்பின் மூவர் இறைவா, எங்கள் சிந்தனை, சொல், செயல்கள் யாவற்றையும் எங்கள் பலவீனங்களோடு ஒன்றித்து உமக்கு தருகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சொந்த பிள்ளைகள் அல்லவா.
எங்களில் உள்ளவை அனைத்தும் உம்முடைய உரிமை சொத்து அல்லவா? உம்முடைய இரக்கத்தின் பொருட்டு இந்த உலகத்தின் மேல் நீர் இரக்கமாய் இரும் ஆண்டவரே. நீ இரக்கமாய் இருப்பதால் தான் நாங்கள் பிழைத்து வருகிறோம். இயேசுவின் இரக்கத்தின் பொருட்டு எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் இரக்கத்தின் பொருட்டு எங்கள் ஒவ்வொரு மீதும் இரக்கமாயிரும். விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாக்கும் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக அனைத்து பாடுகளையும் அன்புடன் ஏற்று சிலுவையில் அறையப்பட்ட இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை புகழ்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்க அயராது நின்று எங்களில் செயல்படும் தூய் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் இறைவா, ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நீர் ஒருவரே தூயவரே, 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 நீர் ஒருவரே உன்னத உன்னதர் உன்னதர். நீர் ஒருவரே வல்லவர் வல்லவர் வல்லவர். நீர் ஒருவரே நீதிமான் நீதிமான் நீதிமான். நீர் ஒருவரே நல்லவர் நல்லவர் நல்லவர். நீர் ஒருவரே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். நீர் ஒருவரே வாக்கு மாறாதவர். நீர் ஒருவரே எங்கள் மீட்பர். நீர் ஒருவரே பாவ மன்னிப்பு தருபவர். நீர் ஒருவரே எங்கள் அடைக்கல கோட்டை. நீர் ஒருவரே எமக்கு குணமளிக்கும் மருத்துவர். நீர் ஒருவரே எமக்கு போதுமானவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் அனுதின தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காகவும், எங்கள் குறைகளின் போது உம்மை தேடி கண்டடைய வழிகாட்டுவதற்காகவும், எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகவும், நாங்கள் இருக்கும் நிலையில் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும், எங்கள் பலகீன செயல்களுக்காகவும், சோதனை நிறைந்த எல்லாவித குற்றங்குறைகளுக்காகவும், உமது அருள் கொடைகளால் எங்களை நிரப்புவதற்காகவும், எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்வதற்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எதிர்பாராமல் எங்களுக்கு நேரிடும் அனைத்து தோல்விகளுக்காகவும், அவமரியாதைகளுக்காகவும், எல்லா விதமான நோய்களுக்காகவும், எங்களுக்கு வரும் சகல சிலுவைகளுக்காகவும், துன்பங்கள் வழியாக நான் என்ற அகந்தையை மாற்றுவதற்காகவும், பொறுமையும் கருணையும் எமக்கு கற்று தருவதற்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லாவித பொருள் நஷ்டங்களுக்காகவும், அனைத்து மனவேதனைகளுக்காகவும், வேதாகமம் வழியாக எங்களை கடிந்து கொள்வதற்காகவும், எங்களுக்கு தரும் ஆறுதலான வாக்குத்தத்தங்களுக்காகவும், தீமையிலிருந்து நன்மை கிடைப்பதற்காகவும், இதன் வழியாக இறை அனுபவம் தருவதற்காகவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர செய்வதற்காகவும், அத்தகைய வாழ்விற்கு எம்மை வழிகாட்டுவதற்காகவும், இறை வார்த்தைகளினால் எங்களை நிரப்புவதற்காகவும், உம் சீடர்களாக எங்களை மாற்றுவதற்காகவும் உம்மை போற்றுகிறோம்,
உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஒரு நிமிடம் நம் பாவங்களுக்காக, நம் ஒவ்வொருவரின் பாவங்களுக்காக, உலகத்தார் அனைவரின் பாவங்களுக்காக மனம் அறிந்து மன்னிப்பு கேட்போம். அனைத்து பாவங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைவதற்காக இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை மாற்றிடும், ஆரிய காயங்களுள் என்னை மறைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், அனைத்து சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்துவே, வருக என் அன்போடு என்னை வீடும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவர் உமது நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எவ்விலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவரே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். அப்பா, இந்த 3 மணி ஜெப வேளை, இறைவேண்டல் செய்யும் வேளை, இதோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் யாரெல்லாம் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மறக்கலப்பா, நான் தாப்பா மறந்து போனேன். ஒவ்வொரு நாளும் நீர் என்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறீர். நான் மறந்து போனேன் ஆண்டவரே, நான் மறந்து போனேனப்பா. நீங்கள் என் கையை பிடிச்சுக்கங்கப்பா. நான் உம்மை விட்டு விலகி போகாதபடி உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி நீங்கள் என் கையை பிடிச்சுக்கங்கப்பா. நீங்கள் என் கையை பிடிக்கலைன்னா நான் எங்கப்பா போவேன்? நான் பிடிச்சேன்னா உங்கள் கையை விட்டுறேன்ப்பா. உண்மை விடாமல் பற்றி கொள்ளணும்னா நீங்கள் என்ன பிடிச்சுக்கங்கப்பா. நீங்கள் பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. நீங்கள் பிடிச்சாதான் நான் நிற்க முடியும்ப்பா. எந்த பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. விலகாத உன் கிருபை போதுமையா, விலகாத உன் கிருபை போதுமையா. பலவீனத்தில் பலன் விளங்குமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வார்த்தையை எந்நாளுமே, வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் ஏசையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் ஏசையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே.
அப்பா, இந்த ஜப வேலையை ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கல்வாரி நேர ஜபத்தில் உம்மை தியானிக்க வைத்தீரே அப்பா. நான் சோர்ந்தாலும் நீர் எனக்கு பலன் தருகிறீரப்பா. உம்மால் மாத்திரம்தான் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. நான் பலவீனன் இல்லைப்பா, நான் பலவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, பலவானே பலன் தாங்க. வானத்திலிருந்து 3 மணிக்கு அந்த பவர் இறங்கும். திரை கீழே கிழிஞ்சது போல, திரை சீலை கிழிந்தது போல பவர் இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல். கேட்கின்ற 2 கொரிந்தியர் 12:9 படி என் பலவீனத்தில் உன் பலன் நிறைவாகட்டும் என்று சொன்னீரே. பிலிப்பியர் 4:13 படி உம்மால் எல்லாம் செய்ய எனக்கு பலம் இருக்குதப்பா. வியாதியோட போராடக்கூடிய பலன் தாங்க. சத்துருவை ஜெயிக்க பலன் தாங்க. உம்முடைய ஊழியத்தை செய்ய பலன் தாங்க. இந்த இடைவிடா சகாயவாதா குடும்பத்தை காக்க பலன் தாங்க. நான் சோர்ந்து போயிருக்கேப்பா, நீர் எனக்கு பலன் தருபவர். பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஒரு முறை என்னை பலப்படும். கடைசி யுத்தம் வரை சிம்சோன் ஜெபித்ததே போல ஆண்டவரே, இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்தும் என்று அவன் ஜெபித்ததே போல, இதோ தாவீது ஜெபித்ததை போல தாவீது கடவுளாகி ஆண்டவரிடம் ஊக்கம் பெற்றான் என்று வாசிக்கிறான். இதோ எலியா ஜெபித்ததை போல எலியாவை வழிநடத்தியவர். எலியா 40 நாள் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய அப்பத்தை நீர் கொடுத்து உண்டவுடன் 40 நாள் நடந்தானே. எங்கள் பலன் தேர்ந்து போனோம்ப்பா. பலன் பரிசுத்த ஆவினாலே வரும். தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமை பெறுவீர்கள் என்று சொன்னீரேன். முட்டி போட்டு ஜெபி, 3 மணி ஜெபி. கர்த்தர் உனக்கு பலன் தருவார். தூதர்கள் வந்து உனக்கு பலன் தருவார்கள். விண்ணகத்திலிருந்து தூதர் ஒருவர் தோன்றி அவருக்கு வலுவூட்டினாரே கெத்செமனே தோட்டத்தில், இன்று உனக்கும் வலுவூட்டுவார். பைபிளை வாசி. ஒவ்வொரு வசனமும் புரோட்டீன் மாதிரி உன்னுடைய ஆத்மா பலன் அடையும். புரோட்டீன், புரத சத்து. பைபிளை வாசி. ஆண்டவரையும் வாக்கின்படி என்னை உயிர்ப்பையும் என்று சொன்ன வியாதி, கடன், தனிமை, பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் பலன் இறங்குது. வலுவற்றிருக்கும் போதே வலிமை உடையவனாக நான் இருக்கிறேன். என் அருள் போதும், வலிமையில் தான் வலிமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொன்னீரப்பா. சோர்ந்துட்டியா? காத்திரு. கழுகுடைய பலன் உனக்கு வரும். ஆண்டவருக்காக காத்திருப்போரே புதிய ஆற்றல் அடைவர். கழுகுகளைப் போல ரெக்கை விரித்து உயரே செல்வர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பலன் தருபவர், பலன் உள்ளவர். பலன் இல்லாதவன் யாராவது இருந்தாலும் உமக்கு அது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். எனக்காக நீர் யுத்தம் செய்கிறவர். நீர் என்னுடைய போர் வீரராக இருக்கிறேன். ஆண்டவர் என்பது உம்முடைய பெயர். சத்துரு வந்தார், மகனே மகளே பயப்படாது, உன் பக்கம் யுத்த வீரன் இருக்கிறார். பயப்படாது, பயப்படாது. எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சோர்வுற்றோருக்கு அவர் வலிமை அளிக்கின்றார், மெலிந்தோருக்கு ஊக்கம் பெருக செய்கிறார். பலவானே பலன் தருபவரே என்று சொல்லி ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே துதி. கண்ணின் மணியாய் என்னை நீர் காத்துக்கொள்வதற்காய் நன்றி ஆண்டவரே. அருமையான நேரத்தை தந்திரே உமக்கு நன்றி. உம்முடைய சிலுவைக்கு நன்றி, உம்முடைய இரத்தத்திற்கு நன்றி, உம்முடைய மீட்புக்கு நன்றி. இன்றைக்கு நீ என்னோட பேசின வசனத்துக்கு நன்றி. என்னை கண்ணின் மணியாய் காத்துகிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.